திருப்பதிய நானே நெஞ்சில உள்ளது போல அதை நிம்மதி
பணத்தாலே நிம்மதிதான் பணக்காரே மனசுக்குத்தான் பசித்தாலும் பவித்தாலும் ஏழைக்கு வைக்கிற நிம்மதி வந்து கேட்டு வெள்ளிக்கிழவே நடக்க போது நம்ம மனசிருந்தா ஊருளவும் போல உள்ள வருமா சொல்ல வருமா சுற்றுவதாறு இங்கு தமம் அழுவதாறு உத்தம புத்திரன் யாரு இங்கு சத்திய உள்ளவன் யாரு தேசில் பொறுமையில்லை தவித்தாலும் Bapak nih. தங்கச்சி பாவாட ஓட்டூர் பாவாட பாவாட குக்கா குக்கா கொய்த்த தங்கச்சி பாவாட பாவாட கட்டுக்கிட்டு மசாக்களுக்கு பாவாக்களுக்கு உள்ளாத கட்டுவது உள்ளாத கட்டுக்கு போடுது ஒரு மனசம் உள்ளாத மட்டும் உள்ளாத கட்டுக்கு போடுது ஒரு வணக்கம் நல்ல புருஷனே இல்லாமல புள்ள ஊட்டி பெற்றெடுக்க இந்த புருஷனை இல்லாமல புள்ள ஊட்டி பெற்றெடுக்க பொண்ணைய வழியிலுக்கு வணக்கம் வணக்கம் மொத்தமாக கேட்டு கல்யாணம் செய்வதற்கு வணக்கம் வணக்கம் மற்றவங்க சொல்லிட்டு கல்யாணம் செய்வதற்கு வணக்கம் வணக்கம் மொத்தமாக கேட்டு கல்யாணம் செய்வதற்கு வணக்கம் நல்ல காலையிலே தோல்வியோடு மூத்த பூச்சி வருவது கோவிந்தா காதலிலே தோல்வியோடு மூத்த பூச்சி வருவது கைலாசம் போடவற்கு வணக்கம் இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த ஏழைய பெரியோருக்கு வணக்கம் வணக்கம் சிறப்புடைய வித்தகத்திலே சிறந்த இளையோருக்கு வணக்கம் பாருங்க இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த எளிய பெரியோருக்கு வணக்கம் வணக்கம் இத்தனை சிறப்புடைய வித்தகத்திலே பிறந்த இளையோருக்கு வணக்கம் நல்ல தத்துவத்தை பேசியோட அதிகாரி நாடுகள் வணக்கம் நாட்டுக்குள்ள வணக்கம் அப்பா அந்த ஸ்பீக்கரை மட்டும் லேசா எடுத்துருக்கீங்க நல்லா இருக்கு சாப்பிட மாட்டேன் இன்னும் அந்த ஸ்பீக்கரை திருப்புங்க இன்னும் நாங்க பேசுறது எனக்கே கேட்க மாட்டேங்குது உண்மைதான் ஆமா தலைவரே
எங்களுக்கு அமைதியை கேட்கணும். வெளியே அவுட்டு சூப்பரா இருக்கு. அந்த இன்னரை மட்டும் கொஞ்சம் லேசா திருப்புங்களேன். என்னை பெற்றாரு. ஆமா, அந்த பாக்ஸை மட்டும் என்னை விடிய கத்தவங்க பாடுறாள்லாம் உள்ள இருக்காங்க. நல்லா பாடக்கூடிய திறமைசாலிகள்லாம். அதை மட்டும் கொஞ்சம் லேசா திருப்புவீங்க. கூட திருப்பி அந்த ஸ்பீக்கர் அப்படியே விட்டு எங்க மகிட்ட திருப்பி வச்சுக்கோங்கன்னா கொஞ்சம் சௌகரியமா இருக்கு. மைக் செட் சூப்பரா தான் இருக்கு. அந்த ஸ்பீக்கரை மட்டும் லேசா திருப்பி அகர முதல் எழுத்துல அமைதியா உட்காந்துருக்காங்க. ஐயா உன்னோட டெய்லி விளையாட்டா இருக்குங்க ஐயா. நேற்று நீ தான் வந்து சனிவல் எடுத்த, இன்னைக்கு நீ தான்ப்பா சும்மா திருப்பினேன். சும்மா திருப்புங்க என்கிட்ட திருப்புவா என்ன பண்ற அந்த ஏட்டா நீங்க எந்திரிச்சாக்கா என்ன தோட்டத்தை தின்னு விட்டு எந்திரிக்க முடியாம உட்காந்துருக்கா? எந்திரிச்சு உட்காரு நிற்பா. ஏன்னா முன்னாடி திட்டம் உட்காரு. ஆமா, கொதவளை வரையும் தோட்டத்தை தின்னு விட்டு எனக்கு கூட உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இன்னும் லேசா லேசா அமைதி அகர முதல் வாரி முதல் உலகத்தை கணக்க பேரம் சார்ந்த பிரிவுகளுக்கும் என்னை 10 மாசம் வைத்திய சிறந்தெடுத்த அன்னை மீனாட்சிகளுக்கும் தோன்றியிருக்கும் என்னுடைய தாய்மார்களுக்கும் ஏடு மற்றும் எழுத்தாளர்களுக்கும் ஆற்று மற்றும் அறிஞர்களுக்கும் காலையில் கார் சென்று மாலையில் விடுமுறையே வன்னை பொன்னாக்குடி விவசாய பெருமொழி மக்களுக்கும் அருமையான கடமை கண்ணியம் கட்டுப்பாடு வராத ஐயா காவல்துறையை சேர்ந்த அருமை உள்ளத்திற்கும் அதுக்கடுமே இங்கு இந்த நாடகத்தை துவக்கி வைக்க வந்திருக்கக்கூடிய எனது அருமை மாமா நாகலாபுரம் ஏஇ, அதாவது தமிழ்நாடு எலக்ட்ரிக்கல் போர்டுடைய ஏஇ, எனது பாசத்திற்கும் பண்புக்குரிய மாமா சுரதா அருமை மாமா. இந்த நாடகம் வந்து நீங்க அவர் இங்கேதான் வந்து துவக்கி வைக்கலாம் நீங்க நினைக்கலாம். ஆனா நாங்க எங்க போனாலும் புதுக்கோட்டை மாவட்டத்து வரை கார் எடுத்துக்கிட்டு வந்து பார்க்கக்கூடிய ஒரே ஒரு உத்தமர் நாடக ரசிகர் இன்னைக்கு ஏஇயாக பணியாறும் பணிபுரியக்கூடிய எனது அருமை மாமா சுரதா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி அடியை வழங்கி தெரிவித்துக் கொண்டு உள்நாடு மட்டுமல்லாது வெளிநாட்டுக்கெல்லாம் இந்த நாடகத்தை எடுத்து காட்டக்கூடிய எங்க போனாலும் நாங்க இருந்தாலும் மறைந்தாலும் இந்த நாடகம் இங்க நடந்துச்சா நம்ம ஊர்ல அப்படின்னு சொல்லி காட்டக்கூடிய என்ன ஒரு சின்னமராயக்கம் பற்றி நாடகம் நடக்குதுங்கிறத எந்த வருஷம் வேணாலும் எடுத்து பார்க்கலாம். அதை காட்டக்கூடிய அருமையினார் யூடியூப் சேனல் உரிமையாளர் வாயகுளம் மாதவன் யூடியூப் சேனல் அருமையினார் மாதவன் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அருமையாக நாங்கள் சிறிதளவு பெரியவங்க சிறிய கூட்டக்கூடிய ஒளிவெளி ஸ்தாபனம் கௌசல்யா லைட் ஆஃப் சவுண்ட் உரிமையாளர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என் நாடகத்துடைய அமைப்பாளர் அருமையான சிலத்துறை அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களை அழைத்து வந்த எனது அருமை வாத்தியார் அருமை மாமா GK புளியங்குளத்தை சேர்ந்த GK சந்திரன் மாமா அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாடகத்தை ஆரம்பிச்சாச்சு. கூத்துல கோமாளி வெளியே வந்தாச்சு. கூத்துல கோமாளி வெளியே வந்தாச்சு. சரி, ஏன் இப்படி பறி கொடுத்த மாதிரியே உட்காந்துருக்கீங்க? கோமாளிக்கு என்ன வேலை? கோமாளிக்கு என்ன வேலை? சிரிக்க வைக்கிற வேலை, சிந்திக்க வைக்கிற வேலை. யாரையும் எந்திரிக்க விடாம பாக்கணும். ஆமா, ஆறு எந்திரிக்கிறாங்கன்னா இப்போ வழுத்த கிடக்குது, சில பேருக்கு வழுத்தால ஓடுது, சில பேருக்கு நீர் கெடுப்பு வரும். நீங்க போகாதுன்னு சொல்லி உட்கார வைக்க முடியும். நீர் கெடுப்பு வந்தா நீங்க இருக்கையில எதுக்கு போறாங்க? நீர் கெடுப்பு வந்தா நான் இருக்கிறேன். இப்படித்தான் தங்கராஜ் பேருக்கு கல்லடப்பு வந்துருச்சு. இவங்க 2 பேரும் போன் அடிக்கிறாங்க. ஆறு அதுல பாலம் மணி பாலம் அது எனக்கு எதுக்கு சொன்னா நல்ல முறையில் நாடகத்தை கண்டிருக்கீங்க. எத்தனை நாடகத்தை பார்த்துருக்கலாம், வள்ளியர்மன் பார்த்துருக்கலாம், வீரபாண்டிய கட்டபொம்மன் பார்த்துருக்கலாம். இன்னைக்கு ஹரிச்சந்திர நாடகத்துல மட்டும் சத்தியத்து என்றால் சத்தியம் என்றால் என்ன, பொய் பேசாதவர்கள் எப்படி வாழக்கூடியது என்று நம்ம வாழ்க்கையை உணர்த்தக்கூடிய நாடகமான இந்த சத்திய ஹரிச்சந்திர மயான கண்ட நாடகத்தை காண வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். அதுக்கு அடுத்தபடியாக இந்த நாடகத்தை கெடுக்க வந்தவர்களுக்கு ரொம்ப வணக்கம். அப்படி சொல்ற ஐயா, நாடகம் வந்து 40,000 50,000 பேசி வருவான். ஊருக்காரங்க வந்து மைக் செட்டுக்காரர்களுக்கு 1,00,000 2 லட்சம் ரூபாய் கொடுத்து மைக் செட் போட்டுவாங்க. இவங்க போட்டாலும் பரவாயில்ல. ஆனா நம்ம நாடகத்தை கெடுக்கிறது 145 ரூபாயில ஒரு மேட்டரே முடிச்சு முடியாது, க்ளோஸ் பண்ணிடுறேன். 145 ரூபாய் என்ன விளக்கம்? என்ன விளக்கம்? அதுக்கு பேர் வச்சிருக்காங்க பாருங்க, டாப் ஸ்டார், ஓரியன், ஓல்டு செப்பு, அடுத்து எக்ஸ்பிரஸ், இப்போ ஒரு சரக்கு வந்திருக்கு வீரன், இன்னொரு சரக்கு இருக்கு கோல்டன் ஈகிள். இந்த சரக்குல போடு. ஏமாப்ல இந்த சரக்கு போட உனக்கு பேர் எப்படி தெரியும்? பார் சொந்தமா பார் வச்சிருந்தல, அதை வச்சுட்டு அனுப்புவா. நேற்று என்னத்தை கேட்கறீங்க? கால் சுடுப்பு விழுந்துருச்சு. தெரியாதனமா ஒரு ஊர்ல போய் ஒரு சரக்கு வாங்கிட்டு சொன்னேன். சரி,
போன மூதேவி கோல்டன் ஈகிளை வாங்கி கையில கொடுத்துருச்சு. என்னது கோல்டன் ஈகிள்? குளக்கடை இல்லையா? தங்க ஈகிள், தங்க கழுகு. அந்த சரக்கு பேர் தமிழ்ல. இப்படி தட்டி விட்டு 2 நிமிஷம் தானே ஊத்துனேன். வயிற்றுல இந்த குடல் முந்தாடிதான் வெளியே வந்துருச்சு. பூரா மிகப்பாலிஸ் வாட அப்படியே கப்பு அடிக்கிறது. செருப்புட்டி அடிச்சாலும் அப்புறம் திரும்பி எத்தனை செய்யறீங்க? இந்த சரக்கை போட்டுட்டு பொண்டாடி போய் முத்தம் கொடுத்தீங்கன்னா எந்த பொண்டாடிக்கு? அவங்க கொண்டாடித்தவங்க ஊர் போய் கொண்டாடி கொடுத்தா விளக்கமாத்த கொண்டு அடிச்சுட்டாரு. பொண்டாடி போய் முத்தம் கொடுத்தீங்கன்னா 10 முத்தம் நீ கொடுக்க முடியாது. விளக்கமா தெரியும் செருப்புடி தான் கிடைக்கும். இதை விட நான் சொல்றேன், நீங்க தான் உழைக்கிறீங்க, உங்களோட காசு நல்லா உழைக்கிறீங்க. ஆனா நல்ல சரக்குலாம் வாங்கி சாப்பிடுங்க. நல்ல சரக்கு எப்படி மாப்பிள்ள? ஒரு கிங் லோயிஸ், ஒரு கிங் லோயிஸ், ஒரு பெர்னண்ட், ஒரு மேன்சன் ஹவுஸ், ஒரு 1848, ஒரு பெர்னண்ட், இப்படி சரக்குல ஒரு சினோ, இல்லன்னா ஒரு லாபாட்டின், இல்ல ஒரு லெமன் பக்காடி. இல்லடா வரிசையா போய்கிட்டு இருக்கு. என்ன இப்படி சரக்குல சாப்பிட்டு இம்பிட்டு சரக்கு பெறுதுன்னா எல்லாம் 250 ரூபா. இந்த சரக்குல போட்டு முத்தம் குடிச்சா 10 முத்தத்துக்கு 50 முத்தம் சேர்த்து கொடுத்தாலும் வாட வராது. ஆனா எனக்கு சரக்கு குடிச்சாலும் பரவாயில்ல. இதை காட்டி இன்னொரு பழக்கம் வச்சிருக்காங்க. கணேஷ் புயல, நல்ல ஒரு ஏது புயல், கணேஷ் புயல. ஆமா, புயலுக்கு பேர் வச்சிருக்கான் பாரு. ஹான்ஸ், கணேஷ், கூலிப்பு. இருங்க மாமா இருங்க. என்ன முதல் ஒரு மாதிரியா இருக்கா? இந்த பேர்களை வச்சா பரவாயில்ல. இதுக்கு அவங்க கம்பெனிக்கார ஒரு பேர் வச்சா நம்ம நாட்டுக்கார இன்னொரு பேர் வச்சிருக்கேன். போத கடைக்கு போன உடனே அண்ணே பூஸ்ட் இருக்கா பூஸ்டா, அதுக்கு பேர் பூஸ்ட். கணேஷ் பேருக்கு பேர் பூஸ்ட். கூல்லிப்புக்கு பேர் என்ன தெரியுமா? ஆர்லிக்ஸ். அண்ணே ஆர்லிக்ஸ் இருக்கா? தம்பி 5 ரூபா தம்பி. அந்த ஆர்லிக்ஸ் இல்லைண்ணே 50 ரூபாய்க்கு. 50 ரூபாய்க்கு ஒரு ஆர்லிக்ஸ் இருக்குல்ல, அதற்கு மேற்கூடி அப்படின்னா அதை உடனே எடுத்து கொடுத்துருவேன். என்ன மாதிரி வளர்ந்தாலும் நல்லா டிஷர்ட்டையும் ஒரு பேட்டை ட்ராக் ஷூட்டையும் போட்டு போய் கேட்ட முடியல. சத்தியமா நான் விற்கிறதே இல்லைங்க. என்ன காரணம்? நம்மளை பார்த்தா போலீஸ்கார மாதிரி தெரியுது இருக்கு அவனுக்கு. அண்ணே நாடகக்காரனே கொடுங்கண்ணே. இல்லனே சத்தியமா நான் விற்கிறதே இல்லை. தயவுசெய்து இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க. 2 வருஷம் ஆச்சு அப்படின்னா. என்ன காரணத்தை ஓடிக்கிட்டு இருக்கு? காலகட்ட மாணவர்களை கெடுக்கிறது போதைப் பொருள். போதைக்கு அடிமையான ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்த போட்டு வந்து 3 போட்டு வந்து முட்டிக்கால கட்டிட்டு போய் கொட்டாய் விட்டு படுத்து கிடக்க. அது என்னன்னா என்னத்தை திண்டுச்சுலே இல்லை, அது உப்பார வந்து கிடக்கு. யாராவது கூட்டத்திலே இருந்து மிதிக்கப்பட செத்தே போகுது, நடக்க போகுது. ஏன்னா உதாரணத்துக்கு சொல்றேன், ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பக்கத்துல சிக்கல் ஒரு ஊர். மகமாயி நாடகம். இந்த மகமாயி நாடகத்தை சாமி அழைச்சாச்சு. மகமாயி நாடகத்துக்கு சாமி அழைச்சாச்சு. அழைச்சா சாமி ஆடி ஓடி அங்கிருச்சு 10 பொம்பளையாடு. சரி, 10 பொம்பளையாடு இப்படி ஒரு கிளை மறுக்கிறது வதக்கு நெஞ்சிலே ஏறி விழுச்சு. ரொம்ப செத்து போட போது முடிச்சு. உண்மையிலுமே நடந்ததெல்லாம் பேப்பரில் தான் வந்திருக்கு. அதனால நல்ல முறையில் இந்த நாடகத்தை கண்டுகளிக்க வேண்டும். நாடகத்தை கண்டுகளிச்சோம்னா நோட்டீஸ் கொடுக்க நோட்டீஸ். அதனால பொங்கல் முடிச்சவங்க விழா. இன்னைக்கு என்ன கறி அடிக்கிறதா நம்புறேன். நல்லா கறியை தின்னு விட்டு நல்லா வெத்தவாக்க போட்டு சவக்கமா உட்காந்துருக்கு நினைக்கிறேன். ஏன்னா உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும். இவங்க இங்க உட்கார்றது மட்டும் இல்ல, 100 நாள் என்னைக்கு கண்டுபிடிச்சாலும் அன்னைக்கே நாடு குட்டி வச்சுடா போச்சு. 100 நாள் கொண்டு சொல்ல சில பேருக்கு நிறைய கட்டி விட்டு இருக்கு. நம்ம ஆள் இருக்காரு வருங்க, அவர் வந்து நம்ம புளியங்குளத்துல வார்டு மெம்பர். அதனால ஒரு சப்போர்ட் பண்ணுவார். நீங்க சப்போர்ட் பண்ணலாமா? எதுக்கு சொல்லாருன்னு கேட்டீங்கன்னா, 100 நாள் எதுக்கு கொண்டு சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா தப்பா நினைக்காதீங்க. 100 நாள் என்னைக்கு ஊருக்குள்ள நுழைஞ்சிச்சா அன்னைக்கு விவசாயம் அழிஞ்சு வச்சு. உண்மையா இருந்தா கைதட்டலாம். உண்மைதானே? எத்தனை பேர் சப்போர்ட் பாருங்க. அந்த பின்னாடி உட்காந்துருக்க ஆளு கூட 100 நாளைக்கு போறாளா இருக்க மாட்டேன். சொலக்கமா உட்காந்துருக்கீங்களா? பரவாயில்லையா? விடிய விடிய உட்காந்துருப்பீங்களா? நாடகம் பார்க்கறது 3 ரகம் இருக்கு. பொம்பளைக்குள்ள மூஞ்சியை பார்க்கறதுக்கு, பாவனையை பார்க்கறதுக்கு, காலை பார்க்கறதுக்கும் ஒரு ஆள் இருக்கும். அதே மாதிரி இந்த பப்புளுக்காரை எப்படி பேசுறேன் என்னத்தை பண்ணேன்னு ஒரு கேஸ் இருக்கா. இன்னும் ஒரு ஆளு என்னடா பேய்க்கு வீட்டுக்கு பக்கத்துல ஒரு தூக்கு போட்டு தொங்குனானே, நம்ம வீட்டுக்குள்ள தூங்கணும்னா எவ்வளவு பேய் வந்து தட்டிருமே சொல்லி வீட்டுக்குள்ள தூங்குற கேஸ் ஒரு கேஸ் வந்து மூளை வந்து படுத்துக்கிறாங்க. இப்படி எல்லாம் இருக்கு. அதே மாதிரி பொண்டாட்டி நைட்ல போய் தட்டினோம்னா எது நினைச்சிருவாளா? இது சொரட்டே இருக்க 7 பொண்டாட்டி நோட்டிக்கிட்டே இருந்தா மசில அவளங்க என்னத்தை சொல்ல. காலகட்டம் அப்படி போய்கிட்டு முக்கிய குடும்பத்துக்காக போட்டுறதுக்காக. அதனால வந்தவங்களுக்கு வணக்கத்தை சொல்லக்கூடாது மட்டும் விட்டு அது வந்தவரை ஆரம்பிப்போம்.
உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம், பெரிய விஷயமே சொல்றேன். பாபா செருப்புக்கு மரியாதையா அண்ணே சார் செருப்புக்கு மரியாதையா இல்ல மனுஷனுக்கு மரியாதையா? அந்த பாட்டை என்ன பூஜை அப்படியா? அதாவது செருப்புக்கு மரியாதையா இல்ல மனுஷனுக்கு மரியாதையா? மனுஷனுக்கே மரியாதை. நான் சொல்றேன் செருப்புக்கிட்ட மரியாதை. நீங்க எதுக்கு சொல்றீங்க? ஆர்டர் கொடுக்கற ஐயா மச்சான், செருப்புக்கு மரியாதையா இல்ல மனுஷனுக்கு மரியாதையா? நீங்க சொல்லுங்க. முருகக்காரர கேப்பு கட்ட செருப்புக்கு மரியாதையா இல்ல மனுஷனுக்கு மரியாதையா? செருப்புக்கு நீங்க கரெக்டா சொல்றீங்க. நீங்க சொல்லுங்க. ஏன் கம்பெனி ஒரு சேர்ந்துருச்சு. நாங்க சொல்ற செருப்புக்கு தான் மரியாதை. ஆமா, அவர் பழைய கம்பெனி, இப்ப கம்பெனி. ஐயா உதாரணத்துக்கு நல்லா கேட்டுக்காங்க. ஒரு தெருவுல 2 பேர் நடந்து போன, நான் இன்னொருத்தர் நண்பர் ஒருத்தர் நடந்து போயில அவரோட புது செருப்பு அந்து வச்சு அந்துவோட புது செருப்பு வச்சு வேற செருப்பு வாங்கினா மனசு வர ஒரு பாவம் கஷ்டப்பட்டவர். பக்கத்துல ஒரு வீட்டை கட்டி நம்ம அந்த செருப்பு அந்து வச்சு இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிற ஒரு ஓரத்துல முத்தத்துல அப்படின்னு சொல்ல வச்சுக்கங்கிட்டேன். தாரெல்லாம் வச்சுக்க எடுத்து போய்க்கிங்களே அப்படின்ட்டேன். அதே அடுத்த வாரம் அதே ஊர்ல அதே தெருவில் நடந்து வைக்கிட்டு இருக்கான். கூட வந்த ஆளுக்கு மாரடைப்பு வந்துருச்சு, நெஞ்சடைப்பு, ஹார்ட் அட்டாக்கு.
எனக்கு நான் உயிரோட இருக்கு. மாரடைப்பு வந்துருச்சு. மாரடைப்பு வந்தா செத்து போனேன். அன்னைக்கு தவிர அதே வீட்டுக்கு முன்னாடி செத்து போயிட்டேன். அன்னைக்கு செருப்பு உள்ள வச்சான். இன்னைக்கு இந்த பாடியை உள்ள வச்சு ஒரு 5 கிலோமீட்டர் போய் ஒரு 5 பேர்த்த கூட்டிட்டு வருவோம். பாடியை தூக்கிட்டு போனான்னு சொல்லி அந்த வீட்டை தட்டி, ஐயா நீங்க கூட வந்து ஒரு செத்து போனாரு, இந்த பாடியை கொஞ்ச நேரத்துக்கு உள்ள வச்சுக்கிறவங்க தூக்குடா புலப்பிட்டேன். என்ன காரணம்? பணம் வச்சிருக்கணும் பணக்காரன்னு சொல்ல மாட்டேன், லட்சம் வச்சிருக்கணும் லட்சாதிபதினு சொல்ல மாட்டேன், கோடி வச்சிருக்கணும் கோடீஸ்வரன் சொல்ல மாட்டேன். செத்ததுக்கு அப்புறம் எப்படா தூக்குவ பணத்தை இல்ல பாடின்னு கேட்பேன். அதுதான் உண்மை. முந்தா நாள் ஒரு கை தட்டின ஒரு உலகத்துக்கு நன்றி ஐயா வணக்கம். ஏன்னா இப்படிதான் முந்தா நாள் எங்க பக்கத்து வீட்டுல ஒரு கிளவி செத்து போச்சு. ஐயா மழை நல்லா அடிச்சு ஊத்துது. கமுதிய பக்கத்து எங்க ஊரு நல்லா மழை அடிச்சு ஊத்துற. எங்க சுடுகாடு வந்து நல்லா கரை ஓரத்துலதான் போகணும். ஆமா கம்மா ஓரத்துல போக இந்த கால்வாயில போய்கிட்டு இருக்கையிலேயே போடுற கூட தண்ணிய போட்டுட்டே வந்து போதைய போட்டுட்டு பிணைஞ்சாங்க. ஆமா நீண்ட பார்ட்னரு. ஆமா கேரளா போட்டு பிணைஞ்சு எடுத்துக்கிட்டாங்க. மாலை எடுக்க சொன்னா மாலை எடுக்க மாட்டேங்க, துண்டு எடுக்க போடுறேன் படத்து அலையில பொன்னாட ஊத்துறாங்க. என்னென்ன கதை நடக்குன்னே தெரியல. அதை பண்ணாலும் போறாலும் கொட்டுக்காரு அதுக்கு மேல தண்ணியை போட்டுட்டு கிட்டு கிட்டு ஆடிக்கிட்டு நாதஸ்வரம் வாசிக்கிறேன். நாதஸ்வரம் வாசிக்கிறேன். சீவாரியை வாயில வச்சு வாசிக்காம சும்மா வாசிப்பாரு. என்னடா கதை நடக்குது? பூரா தாமா எல்லாம் பச்சை கடையை போட்டு போயிட்டேன். ஐயா பாடியை தூக்கிட்டாங்க, அந்த கிளடியை தூக்கிட்டாங்க. பாடையில தூக்குட இந்த கடை ஓரத்தில் நடந்து போறாங்க. அந்த மலைக்கு அதுக்கு தொறுத்தோறும் கிடக்கு சகதி. சகதி தொறுத்தோறும் கிடக்க ஒருத்தன் கிழக்க ஓர, ஒருத்தன் மேற்க ஓர, ஒருத்தன் வடக்க ஓர, ஒருத்தன் தெற்க ஓர போட்ட ஓதைக்கு நறுக்குன்னு சகதி அந்த கிழக்க உனக்கு வலுக்குச்சுல. அந்த கிளடியை தூக்கி தண்ணிக்குள்ள ஓட்டாங்க கம்மாயிலே. வேற என்ன பண்றது? வயதார அவங்க கூட பிறந்தவங்க எல்லாரும் சேர்ந்து நறுக்கு முங்கி குணத்தை தேடி கீறி அந்த கிளடி எடுத்து வச்சு மறுபடி சலையோடு அந்த பாடையில வச்சு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனா அவங்க வழக்கப்படி புதைக்கிறது. புதைக்கணுமா 3 ஆட்டை சுத்துவாங்க. குடிய சுத்திட்டு ஒண்ணு புதைக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணாங்க வச்சு சாமி போடணும். உள்ள வச்சு புதைச்சிட்டு வந்துடணும். இதையெல்லாம் விட்டு அந்த தெற்க உள்ள சொல்லியிருக்கேன். வீட்டுல அந்த ஐஸ் பெட்டி இருந்துச்சுல, அந்த கட்டி வச்சு இந்த ஐஸ் பெட்டியை தூக்கிட்டு போயில சொல்லி இருந்திருக்கேன். ஒரு கோட்டு ஒண்ணு வாங்கி வச்சிருந்தேன். நம்ம போறதுக்குள்ள எவனாவது குடிச்சிருந்தேன். வா 2 பேரும் போய் பாதி பாதி கட்டி கட்டி அடிச்சுட்டு வருவோம் சொல்ல. இந்த முந்தைய புறத்தை 3 ஆட்டை சுத்திட்டு மறுபடியும் ஒழிச்சும் போது இந்த புறத்தை வீட்டுக்கே கொண்டு வந்துட்டாங்க. அப்ப எங்கேயா போகுது காலகட்டம்? பூரா இன்னைக்கு நாடு முதல்ல நாம் இருவர் நமக்கு இருவர், அதுக்கடுத்து நாம் இருவர் நமக்கு ஒருவர். இப்ப நாம் இருவர் நமக்கு எதுக்கு ஒருவரை போயிட்டேன். என்ன காரணம்? என்ன காரணம்? சனத்தோட பெருகி போச்சு. எதனால? சனத்தோட பெருமை எல்லாமே டொங்காஸ்ட எதுல போகுது? அந்த காலகட்டத்தில் போய்கிட்டு இருக்கு. கிழட்டு போய் கூட சும்மா இருக்க மாட்டேங்க. மாயகிருஷ்ண மாதிரி ஆளுங்கள்லாம் என்ன நடந்துகிட்டு இருக்கு? எல்லாம் பொம்பளை பிள்ளைய கண்டா ஆண்டு எச்சி ஒரு முளத்துக்கு படியும். அவனை சொல்லி முத்தம் இல்ல. இது போட்டு வர துணிமணி ஆடைகள் ஆபரணங்கள் அப்படி இருக்குல்ல. ஆமா அந்த காலத்து வாங்க இன்னைக்கு பார்த்தா ஒரு மங்களகரமா உட்காந்துருக்கீங்க. பூரா சேலையை கட்டி உட்காந்துருந்தா யாரு இப்படி என்ன மதிப்பாங்க? அதை விட்டு குண்டிக்கு ஏற்ற டைட்டா அப்படி சவு ஓட்டின மாதிரி டவுசர் பொம்பளை பிள்ளை போடுறது. அதுக்கு பேர் லெகின்ஸ். லெகின்ஸ் லெகின்ஸ் ஆமா. அது விட்டு போன பட்டியாலாம் இப்படி கூட போடன்று அப்படியே உள்ள ஓட்டுறது அப்படியே வெளியே தெரியும். மறுபடியும் போட்டு நடந்தாலும் பரவாயில்ல. இந்த மூலைக்கு குண்டியே இருக்காது. இது கீழ்ச்சி செருப்பு மாட்டிக்கிறது. தண்டியில் இருக்க ஐ கீழ்ச்சா செருப்பு. அதை தூக்கி இப்படி தூக்கினோடனே குண்டி தூக்கி தூக்கினாலும் பரவாயில்ல. இந்த சிட்டுக்குருவிக்கு எக்க உடஞ்சு அப்படி இருக்க அது மாதிரி கையை வச்சுக்கிறது. அதுல ஒரு ஹேண்ட் பேக்கை மாட்டிக்கிறது. மாட்டாலும் பரவாயில்ல. தோசைக்கல்ல தண்டி செல்லு வச்சுக்கிறது. செல்லுக்கு பேர் வச்சுட்டா பாருங்க. நோக்கியோ, மோட்டோரோ, சாம்சங், ருபோ, ரெட்மி, ரியல்மி. அதுக்கடுத்து போன் செல்லு வந்துருக்கு. நான் வச்சிருக்கேன் ஓப்போ. எப்போ செல்லுக்கு பேரு இப்படி செல்லுல வச்சுக்கிட்டு போய் இப்ப கால் வதிக்கு வச்சிருது. நேற்றுலாம் மானாமதுரை பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறேன். ஒரு பொம்பளையாரு. நான் ஒரு 18 வயசுக்குள்ள தான் இருக்கேன். ஒரு தூக்கி வச்சு முன்னாடி தூக்கி நடைய பார்க்கணுங்க. இல்ல இப்படியே பேசினாலும் பரவாயில்ல. போன காதில் வச்சுக்கிட்டு இப்படியே பக்கத்துல வந்துக்கிட்டு ஹலோ டார்லிங் எனக்கு
புதுசா ஒரு செல்லு வேணும். என் செல்லுல டிஸ்பிளே உடஞ்சிருச்சு. அதே உடனே அங்கேயே வச்சிருப்பாங்க இருக்கேன். கண்டிப்பா அனுப்பிடுவேன். அம்முழு உனக்கு அனுப்பாம வேற ஆளுக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு இருக்கேன். அதை ஒரு தாய் எச்சினிக்கு போய் இருக்கேன். அனுப்பாம சொன்னாலும் பரவாயில்ல. எப்படி உங்க காசு இருக்கா? ஆமா ஆமா, எங்க அப்பா ஒரு டிவிஎஸ் குட்டி வச்சிருக்கேன், அதை வித்துட்டு நான் அவரை கட்டி விட்டேன் அப்படிங்க. ஆமா, ஏன் உங்க அப்பா இதுல போவாரு? அதை உண்ட நடந்து போறேன். அதை டிவிஎஸ் குட்டி இருக்கு. அப்படியா பண்ற காலகட்டம் நடந்துகிட்டு இருக்கு. பண்ணைய மாதிரியே தாடி வாங்கி கொடுத்த மாதிரி. ஆமா, அதனால கும்பிட்டு கேட்கிறேன். பெற்ற தாய்மார்கள் நல்லா புரிச்சுக்கிறேன்னு. இன்றைக்கு நம்ம சோம்பேறித்தனம் பெறோம். வடக்கண்டுல இன்னைக்கு 2023 1.5 லட்சம் இந்திக்காரர்கள் வந்த இடத்துல இன்னைக்கு 2024 உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு. 1.5 கோடி இந்திக்கார இறங்கிட்டேன் வடநாட்டை சேர்ந்தவன். என்ன காரணம்? எல்லாம் உங்க சோம்பேறித்தனம். இன்னைக்கு கை கட்டுனா உங்களால முடியுதா? நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறேன்னு. கை கட்டி சொல்லி கை கட்டு வாங்க கூடாது. கை கட்டுறதுல எவ்வளவு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் தெரியுமா? கொடுங்க. கை கட்டினோம்னா ரத்த அழுத்தம் சீரோட்டமா ஓடுமா. ரத்த அழுத்தம் சீரோட்டமா ஓடுச்சுன்னா சுகர் பிரஷர் வராது. இன்னைக்கு அப்படியா இருக்கு. அந்த காலத்துல எங்க தாத்தா சாப்பிட்டு முடிச்ச உடனே எங்க அப்பா வெத்தலை வாக்கம் அடிச்சு கையில கொடுத்து வாயில வச்சுமா. ஆமா, இன்னைக்கு அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கு. எங்க அப்பா புண்ணியவன் போய் சேர்ந்துட்டாரு 4 மாசத்துக்கு முன்னாடி. அவர் சாப்பிட்டு முடிச்சாரு. சுகருக்கு பிரஷருக்கு எங்க அம்மா மாத்திரை கொடுத்துட்டு இருந்துச்சு. விடிய விடிய எங்கேயா ஓடுது கதை? காலையில பாத்தீங்கன்னா முன்ன திங்க தெரியாத கூட திண்டு விட்டு ஃப்ரைட் ரைஸா அப்படியே சுழல வச்சு புடைச்ச மாதிரி புடைச்சு எடுக்கிறேன். அதை திண்டு விட்டு இந்த மூளை வீட்டத்துல பெருத்த எதை கேட்க தண்டில பெருத்த டவுசரமே இந்த லைன்ஸ் இந்த டாக் சூட்டை மாட்டிக்கிட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு காலையில பாருங்க வாத்தி உலகத்துக்கு போனா தெரியும் உங்களுக்கு. அப்படியே வெள்ள வெள்ளேன்னு இருப்பேன். ஏசி ரூம்ல இருந்துகிட்டு வெட்டுக்கு வெட்டுக்கு நடப்பேன். என்ன காரணம்? பூரா பிரஷர் குறைஞ்சிடும், சுகர் குறைஞ்சிரும். ஏன் கம்ம குச்சி ஏப்பக்குள்ளே குடிக்க முடியாது? அந்த காலத்துல எங்க தாத்தா உதாரணத்துக்கு சொல்றேன், 2 மணி மொச்ச போய் தவிச்சு கொடுத்தாலும் எங்க ஐயா சாப்பிட்டுட்டு அப்ப தர இந்த சாணம் ஓடுகிற தர உட்காந்து திண்டு விட்டு குசுனாருன்னா அந்த தர 2ஆ பேர்ந்த 16 18 பிரிச்சு எடுத்துருக்காங்க. இன்னைக்கு அப்படியா இருக்கு. ஒத்த பிள்ளைய பக்க முடியும் முக்கிட்டு கிடைக்க. அதுல டெஸ்டிவ் பேபின்னு ஒரு ஊசியை வர தள்ளிடுறாங்க. பிள்ளை வருது பாருங்க மாவுண்ட சைஸ்ல சிரிச்சுக்க. பிள்ளை வரது பாருங்க மாவுண்ட தண்டியில இந்த கல்லெடுக்கிற இந்த மாவுண்ட வந்துருச்சு. சத்தின உருப்பாயில உருண்டு அந்த மண்டைய தண்டிய பால்காட்டு மண்டைய தண்டிய மண்டை. ஆமா, இந்த இப்படி பிள்ளை வரதான் பரவாயில்ல. இந்த பிள்ளை வந்து அம்மான்னு சொல்லியிருக்காரு, அப்பான்னு சொல்லியிருக்காரு. உடனே பேக்க தூக்கி மாட்டி விட்டாரு. ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி வேலை ஏற்றி விட்டுறது. அதை திட்டாத திட்டுவேன். நீ எனக்கு அம்மாவே இல்லை, நீ எனக்கு அப்பாவே இல்லை, நான் உங்களை அழைக்கிறேன் அழுகிறேன். அங்கே உள்ள போய் பள்ளிக்கூடத்துல உட்காந்து பின்னாடி வச்சுருவேன். ஆயமா பின்னாடி வச்சு கல்விக்கு தெரிய முடியல. இதுக்கு வேன் பீஸ் 250, டேன் பீஸ் 15,000. ஏன் நல்ல ஒரு அன்னைக்குலாம் நான் படிக்கிற காலத்துல இப்படி கையை கொண்டு போய் இப்படி தொட்டாத்த 1ஆம் கிளாஸ்லேயே சேர்ப்பாங்க. உண்மையானமா இன்னைக்கு அப்படியா இருக்கு. காசை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நல்லா யோசிச்சு சிந்திச்சு போனீங்க. அதே மாதிரி இந்த இந்திக்காரைய உள்ள டப்பா விற்கிறேன், பாய் விற்கிறேன், போர்வை விற்கிறேன்னு சொல்லி உள்ள நுழைஞ்சாங்கன்னா விளக்கம் பார்த்துட்டு அடிச்சு கிழக்கமா திருப்பி விடுங்க. ஆதரிக்கிறாள் கைதட்டலாம். ஒரு சின்ன உதாரணம் யா, தமிழ்நாட்டில் அவன் வேலை பார்க்க முடியாத ஒரே இடம் என்ன தெரியுமா? எந்த ஊர் தெரியுமா? தென்கோடி கடற்கரையில பேத்தருவில் அமர்ந்திருக்காரு ராமேஸ்வரம். ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்த ஊரு. அந்த ஊருக்குள்ள மட்டும்தான் இன்னைக்கு அவங்க வியாபாரம் பண்ண முடியாது. சாமி கும்பிட அனுமதி உண்டு. ஆனா 8 மணிக்கு மேல வெளியே போயிடணும். அது 2023 இருந்த இந்த சட்டம். என்ன காரணம்? தாய் மகள் 2 பேரையும் கற்பழிச்சு வேலைக்கு போன இடத்துல 2 மகளையும் கற்பழிச்சு மண்ணெண்ணெய் ஊற்றி எரிச்சு கொண்டு விட்டனாலதான் இன்னைக்கு அவனுக்கு இங்க இடம் இல்லாம போச்சு. அதே மாதிரி நீங்களும் ஒற்றுமையா போனீங்க. அதே மாதிரி அன்னைக்கு ஒற்றுமையா இருந்திருந்தீங்கன்னா விழுப்புரம் பக்கத்துல கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல ஸ்ரீமதிங்கிற பொண்ணை கெடுத்து கொண்டது எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு நீங்க யாரும் ஒற்றுமையா இருந்தீங்களா? கிடையாது. அன்னைக்கு நீங்க ஒற்றுமையா இருந்தீங்கன்னா புதுச்சேரியில 9 வயசு குழந்தைய 6 பேர் சேர்ந்து இப்ப கெடுத்து கொண்டிருக்கான் பார்த்தீங்களா? அது கெடுத்தாலும் பரவாயில்லையா, கூட பிறந்த பெரியப்பாவே சேர்ந்து கெடுத்திருக்கானையா. அதானே பெரிய சங்கட்டாங்க. அதனால தமிழன் என்று சொல்லடா,
தலை நிமிர்ந்த நிலடா என்று சொல்லிக்கொண்டு எங்கள் கலைப்பணியை தொடங்குகிறோம். நன்றி வணக்கம் எடுத்து வைத்து கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, ரெண்டு காதால பாட்டுகளை கேட்டுடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, ரெண்டு காதால பாட்டுகளை கேட்டுடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க, ரெண்டு காதால பாட்டுகளை கேட்டுடுங்க. கண்ணால நாடகத்தை பார்த்துடுங்க. அடிக்கலையா? நீங்க அடிக்க வரணும். அடிக்க தெரியாது. நீங்க அடிக்க வரணும். பல்லு தான் அடிக்கீங்க. நீங்க அடிக்க வரணும். உனக்கு அடிக்கவே தெரியாது. என்னையா இன்னும் யாரும் மறக்கலையா? நீ கலைக்கு மதிப்பு தரணும். தூத்துக்குடி மாவட்டம் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எந்த ஆஸ்பத்திரியில வேணாலும் முடியாம இருந்தா சேருங்க. தூத்துக்குடிக்கு மட்டும் போய் ஆளுகளை சேர்த்துறாதீங்க. எங்க அப்பாவும் உசுரோட வச்சு கொண்டுட்டாங்க. சோழியை முடிச்சிட்டேன். 3.5 லட்சம் ரூபா கொடுத்து ஆபரேஷன் பண்ணான். 15 நாள்ல உசுறு வச்சு இன்னத்த குடும்பம் மேற்கொண்டு 15 லட்சம் கேட்டேன். அது வீட்டுக்கே நான் தூக்கிட்டு வந்துட்டேன். தூத்துக்குடி மாவட்டம் உலாத்துக்குள்ள மொத்தம் சின்னவிநாயகன்படி கிராமத்தில் அருள்வாழ்த்தோடும் அருமை ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் பொங்கல் திருவிழா முன்னிட்டு ஸ்ரீ குலோத்வரிடம் சூத்திர மச்சம். ஐயா சூத்திர மச்சம் கிடையாது. நான் இக்கண்ணா போடுறதுக்கு மேல இக்கண்ணா போட்டேன். வேற ஒண்ணும் இல்லை. கண்ணாடி போடுற பழக்கம் இருக்கு. இப்படிதான் ஒரு விஷயத்தை கேளுங்க. ஏன்னா கண்ணாடியை போட்டு வெளியே வந்தா குருட்டு போய் போகும்போது கூட்டு வந்துருக்கான்னு சொல்லிடுவாங்க. இப்படித்தான் கொரோனா அச்சடிக்கிற ஆரம்பிச்சுக்கு பத்திரிக்கை ஆரம்பிச்சுக்கு வேலைக்கு போயிட்டான். ஆமா போய் சேர்ந்த நேரம் என்னமோ தெரியல. 2000 பத்திரிக்கை கல்யாண பத்திரிக்கை அடிக்க சொல்லி ஆர்டர் வந்துருச்சு. ஆமா போய் சேர்ந்த நேரத்துல சாயங்காலம் 7 மணிக்கு அடிக்க ஆரம்ப பத்திரிக்கை விடிய காட்டி 7 மணி வரை அடிச்சிருக்கேன். பத்திரிக்கை ஊருக்கு போய் சேர்ந்துருச்சு. நான் போய் சேர்ந்த நேரம் போய் சேர்ந்துருச்சு. ஆனா காலையில ஒரு பஸ் நம்பர் ஒரு 20 பொம்பளையால 20 ஆம்பளையால விளக்கமான செருப்பு போட வந்தாங்க. விளக்கமான செருப்பு என்ன பத்திரிக்கை அடிச்சதெல்லாம் நல்லாத்தான் அடிச்சேன். அப்படி வந்தாங்க. திருமணம் சிறப்பாக நடைபெறும் போடுறேன். இந்த 4வது போல ஒரு தானாவை போட்டுக்கிட்டேன். திருமணம் தடைபெறும். அப்ப செருப்பு அடிச்சுப்பாங்க. என்னை மன்னிச்சு விட்டுருக்கலாம்ல. அடுத்து ஒரு சின்ன தப்பு பண்ணேன். மாப்பிள்ளை பேர் கன்னிக்குமரன். சரி நான் காணா போட்டிருந்தாலும் பரவாயில்ல. இங்கிட்டு கடந்த சூடாவை தூக்கி போட்டுக்கிட்டேன். தாய் மாமா வேறு கூலிச்சாமி. நான் கூடா போட்டிருந்தா பரவாயில்ல. ஓனாவும் போட்டுக்கிட்டேன். இதை கூட அதுக்கெல்லாம் பெரியப்பா சித்தப்பா ஊர் வந்து மேல நாகுடி கீழே நாகுடி. நான் நாகுடின்னு போட்டிருக்கிறேன்.
4வது போது ஒரு இக்கண்ணாவை சேர்த்துக்கிட்டேன். மேல நக்கடி கீழே நக்கடிக்கிட்டேன். இதை கூட ஏத்துக்கலாம் விடுங்க. அவங்க தாத்தா வேறு பாண்டி, நான் பாண்டின்னு போட்டிருந்தா பரவாயில்ல. அவங்க அப்பா வேறு உச்சாண்டி. ஓவுக்கு பக்கத்துல புள்ளி வைக்காம சேர்த்து எழுதிட்டேன். பாண்டி அப்ப விளக்கமாற்று அடிக்காம ஆளாத்தி எடுத்து குத்தவாசி வாங்க. 35/2024 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10 மணிக்கு சிங்கார கல்லையறிஞு தலைமை உயர்வு பட்டத்து பாரதிதாசன் அவர்கள் சின்னவராய்க்கப்பட்டுள்ளது மற்றும் முன்னிலை உயர்வு எர்ரையா அவர்கள் ஊராட்சி மன்ற தலைவர் சிவராய்க்கப்பட்டி மற்றும் உயர்வு காவல்துறை சார்பாக சங்கலிங்கபுரம் நாடகத்தை துவங்கி வைப்பவர் எனது பாசத்திற்கும் பண்பிற்கும் உரிய எனது அருமை மாமா உதவி மின் பொறியாளர் நாகலாபுரத்தை சேர்ந்த எனது அருமை மாமா ஏ சுரதா அவர்கள் நாடகத்தை துவங்கி வைப்பார்கள் என்று வைத்து இந்த நாடகத்திற்கு சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு நாடகக்கூடிய நாடுகள் நம்ம தமிழகத்தில் கடைசி நாடகம் சத்திய ஹரிச்சந்திர மலையாள கட்ட நாடகம் ஒன்று அறிவுசாக நடைபெறும். இந்த நாடகத்தில் நடிக்கிறதுக்கு நடிகை சேவல் தூக்க முடியாம தூக்கிட்டு வராமல் பார்க்கலாம். எத்தனை குண்டா சட்டியை உடச்சி 10 சட்டியை உடச்சாங்க. நாடகத்தில் நடிக்கிறதுக்கு நடிகை சேவமணிகள் நடிகர் கவிஞர்கள் 5 நாள் பிடித்திருந்தவர் அறிமுகப்படுத்த முடியாது அதிக கடமை என்று உட்கொண்டு சென்றவர் தனக்கு தானே என்று வெற்றிக்குடி நாட்டு நடிப்பு நிமிஷம் வேண்டேன். அன்னார் அன்பு வாத்தியார் என் அருமை மாமா ஜி.கே. சந்திரன் அவர்கள் மாணவனாகிய வடக்குடியை சேர்ந்த பி. செல்லத்துறை நிறுவனத்தில் அரிச்சந்திரனாக நடிக்க காத்து கொண்டிருக்கார்கள். அருமையாக காணக்குயில் காந்த குரல் அழகி குயிலின் குரலையும் குயிலிசை குரல் ரசிகர் மத்தியில் நீங்க இடம்பெற்று கொண்டிருக்கும் இன்னைக்கு யார் வாழ்க்கையில் அணுகலையோ இந்த நடிப்பை பார்த்தா இன்னைக்கு அணுகக்கூடிய காட்சியை கண்கூடி நடிகை காத்து கொண்டிருக்கும் ஒரு வாத்தியார் எனது அருமை மாமா சி.கே. சந்திரன் அவர்கள் துறவியாருமான நமது புளியங்குளத்தை சேர்ந்த அருமை அத்தை நமது KVS தாமரை செல்வி சண்டை விட்டுருவாங்க. நபரச நடிகர் பேச்சுக்கு பேச்சு சொல்லுக்கு சொல்லி சொல்லக்கூடிய அன்பான முறையில் தனது சகோதர வாசத்தை நண்பர் வாசத்தை உணர்த்து காத்துக் கொண்டிருக்கும் கட்டமர் கோட்டையை சேர்ந்த ஏ ஆறுமுகம் சத்திய ரீதியாக நடிப்பார்கள். கலைச்சுடர் கலை புயல் என்று சொல்லக்கூடியதில்லை உங்கள் மத்தியில் நகைச்சுவை மாமேதியாக திகழ மற்றும் அன்னார்களை அசலாத்து பிள்ளைகளை காத்துக் கொண்டிருக்கும் நமது அருமை ஐயா முதல் குலத்தை சேர்ந்த விஸ்வாமத்தின் காலகட்ட வீரமாக தோன்றுவார். புதிய பாடல் பழைய பாடல் தமிழக பாடல் இந்த பாடல் கேட்டாலும் மெலடி சாக்கு புகழ் பெற்று விளக்கக்கூடிய நாடக உலகத்தோடைய சின்ன இசைஞானி இளையராஜா என்று அழைக்கப்படும் எனது அருமை மாமா ஜி.கே. சந்திரன் அவர்களது மாணவமாகிய மருமகனுமாகிய அருமை மாமா அவர்களது எஸ்பி செந்தில் முருகன் அருமை வருகின்றார். கார்த்திகை விளக்கு
கட்டினாத்தான் என்னத்தான் இல்ல தெரியாம உங்க வீட்டுல 50 நிறைய கலவாட்டு போனோமா இல்ல எதிரியை போட்ட மாதிரி என்ன தெரியல. களவாணி பயில கூட சிரிச்சுக்கிட்டு அடிப்பீங்க. நான் படிச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு கை கட்ட சொல்லுவாங்க. சொல்லி தட்டுவாங்க. கை கட்டுக்கோ முன்னாடி முட்டிக்கால கை கட்ட முடியாது. அவன் ஏன்னா முட்டு வலி. ஏன்னா அந்த காலத்துல வந்து தண்ணி போட்டு இடுப்புல தலையில தூக்குவீங்க. இப்ப அப்படியா இருந்து 6 வருஷத்தை கண்டுபிடிச்ச அப்புறம் எங்க கை கட்ட முடியும்? முட்டி வலி மட்டுமா வரும். இன்னும் மூளை தள்ளி போகுது. ஒரு அக்கா மட்டும் தட்டுறாரு. நல்லா அதே சிரிச்ச போது சீதையோட இருக்கு ஆத்தா. நீ இவங்க ஊரே அவங்க வீட்டுல வந்து எல்லாத்தையும் சொத்தை பறி விட்ட மாதிரி உட்காந்துருக்காங்க. அது கிடையாது. அந்த மருது 3 கோடி வெற்றி முரசு டிக்கெட்டும் எங்கென்றால் சிறந்தாங்க வெற்றி முரசு நாட்டி வரும் பல மாணவர்களை உருவாக்கி விட்ட ஒரு மாடு இன்றைக்கு அருமையான வாத்தியார் அருமையான நாகூரை சேர்ந்த ஓவி சாதம் சிவஞானம் ஒரு மத்தியில் முதல் தமிழை சேர்ப்பார். எல்லாத்தையும் சாப்பிட்டிய போட்டு வாசிக்க பாப்பா குடிச்சு வாங்க. கைதட்டிய தமிழர்கள் மட்டும் நன்றி இருந்த வணக்கம். ஆமா நீங்க கூட அப்படியே உட்கார்ந்துட்டே இருங்க. கடைசியா சோறு கிடைக்காது. பண்ணையும் இல்லைன்னா மாட்டுச்சாணி வரட்டியும் நீங்க விளந்து வர போறீங்க. அதுதான் நடக்க போகுது. மாட்டுச்சாணி வரணும்னாலும் வைக்கணுவாங்க. அதனால இனிமே 6 கல்யாணம் பண்ண மாட்டாங்க. வாசி கொடுக்க உடனே 6 கல்யாணம் பண்ண மாட்டாங்க. தாத்தா அப்படின்னு தாத்தாவை தாத்தா கூப்பிட்டா உடனே கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ண மாட்டேன். மொட்டை அடிச்சு வந்து முழுக்க உட்காந்துருக்க. நீ என்ன தலையில பஞ்சு மிட்டாய் போட்டு உட்காந்துருக்க. அது எப்படி இருக்க? அதுக்கு அடுத்து முடியாது. அதுக்கு கிடையாகும் அதற்கு துணையாகும். அதுதான் ஒத்தாடு ஒட்ட உட்கார்ற செவனே வாத்தியார் சொல்றது கேட்கணும். அது கிடையாது துணையாக வாசி காத்து கொண்டு
கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. என்ன வட்டி வசூல் பண்ண போறியா? செவனே போய் படு. அண்ணாமலை துணையகம் இணையகம் வாசிக்கக்கூடிய பகவத்தின் முதல் செல்வர் பகவாத்திய மாமேதை எனது அருமை வைத்துள்ள நமது உலகத்தை சேர்ந்த எனது அருமை வைத்துள்ள KS சக்திமான ஒரு குணத்தில் ஆளுநர் கேட்கிறோம். ரசிகர் மத்தியில் கலாவாசியர் எடுத்துக்கொண்டு அதுக்கு முறையாக எல்லா வண்டியும் ஓட்டி செல்றதுக்கு ஒரு டிரைவர் வேணும். இந்த நாடகத்துல டிரைவர்னா இவர்தான். அதே மாதிரி TM சௌந்தரராஜன் எதிரொலி தாளம் மட்டும் வாசிக்க மாட்டாரு. TM சௌந்தரராஜன் மாதிரி பாடக்கூடிய ஒரு திறமசாலி. இப்படியே சொல்லியே வந்து வண்டி எடுத்தீங்க. ஆனா நட பயங்கரமா நடப்பாரு. சாதாரண யாரு நடந்து வந்தியா பாத்தீங்களா? விஜயகாந்த் மாதிரி இருக்கு. திரைப்படத்தில் நடிச்சிருக்காரு. திரைப்பட நடிகருமான அருமை மச்சான் நமது புளியங்குளத்தை சேர்ந்த கருப்புராஜா அவர்கள் எம்டன் மகன் படம் பார்த்திருக்கீங்களா? எல்லாரும் யார் யார் பார்த்திருக்கீங்க? கை தூக்குங்க. வடிவேல் நடிச்சிருப்பாரு. அதே மாதிரி காரைக்குடி சங்க தலைவர் காந்தி நடிச்சிருப்பாரு. அந்த படத்துல இவர் நடிச்சிருக்காரு.
வேற ஒரு போறதுலயும் கிடையாது. அது ஒரு கிழமை இழுத்துட்டு வர பாருல பால் ஊற்றுவாரா, இந்த பால் ஊத்தையில அந்த கிழவனுக்கு வந்து தொண்டை அடைச்சுக்கிருச்சு. அந்த முண்டைக்கு நடிக்க முடியல. அதனால இந்த மூளையை செத்த புடமா பாறையை தூக்கி வச்சு அடைச்சு மாலையை தூக்கி மூஞ்சில விட்டு மறைச்சிட்டாங்க. அதனால மூஞ்சி மட்டும் தெரியாது, கோச்சுக்கிறாங்க. புளியங்குளத்தை சேர்ந்த ஆட்சி கல்பராஜர் மூர்த்தியை தாவம் சேர்ப்பா. கைதட்டி அழைத்தோடு இந்த வழக்கத்தை எடுத்து போட்டு அதுக்கு சீனியர் பேசினால் பெரியவங்க செவியில் போட்டு விழுந்து சிறந்த ஸ்தாபனம் தேவை கிடைக்காத ஸ்தாபனம் நமது சின்னமநாயக்கர் பட்டிக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் கௌசல்யா லைட் ஹவுஸ் அண்ட் சர்வீஸ் அமைப்பு எஸ் காட்ட பெற்றவனையும் பெற்ற தாய் தப்பனையும் மறந்தாங்க உலகத்தில் வாழ முடியாது. நான் பண்ண ஒரே ஒரு சின்ன முன்னாடி பேசுறேன். நான் ஒரு சின்ன ஒரு தப்பு பண்ணதுனால எங்க அப்பாவோட உசிரே போச்சு. பின்னாடி நின்றுக்கிறாரு, பின்னாடி யதார்த்தமா திரும்பினேன். கீழே விழுந்தனாலதான் அவருக்கு ஆப்ரேஷனும் பண்ணணும். எங்க அப்பாவை இழந்து எங்க அம்மாவுக்கு மறுபடியும் 4 மாசத்துல ஆக்சிடென்ட் ஆகி இன்னைக்கு நான் நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி அனாவே இருந்துகிட்டு இருக்கேன். இல்ல அந்த கடவுள் தான் பார்க்கணும், இந்த காளியாத்தா புண்ணியத்தை நான் நல்லா இருக்கணும். அதனால இந்த பாட்டை பொதுமக்கள் அன்புடன் நினைக்கின்றோம். இப்படி கிராம பொதுமக்கள் சின்னமநாயக்கம் முடியும் சாப்பாடு ஏற்பாடு செய்த விழா கம்பிகளுக்கும் ஒரு கிராம பொதுமக்களுக்கும் நன்றி என்ற வழக்கை தெரிவித்துக் கொண்டு அதற்கு நாடகத்தில் உங்களுக்கு எங்களுக்கு அறிமுறை வைத்த நாடக அமைப்பாளர் நாடக பொறுப்பாளர் வழுக்கவட்டியை சேர்ந்த வீர செல்லத்துறை அவர்கள் ராஜநடிகர் அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்து கொடுத்தார். இந்த நாடகத்தை பற்றி இன்னும் பல்வேறு நாடகங்களை அமைத்து தர காத்து கொண்டிருந்தது. எடுத்துரைத்து உங்களில் ஒரு சொந்தக்காரருமாகிய செல்லத்துறை என்னார் அவர்களுக்கு நன்றி என்ற வழக்கத்தை கொண்டு அதுவே ஆடலரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன வங்கியாடி நடன சிங்காரி உங்கள் அபிமான நட்சத்திரம் சின்னஞ்சிறு ஒட்டு சிவந்தவேஜா வெட்டு என்று சொல்லக்கூடியது எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு கூட்டியதற்கான சின்ன பிள்ளைய கூட்டியாந்திருக்க, சித்து பிள்ளையா சின்ன கண்டுக்குட்டியை கூட்டியாந்திருக்க. அந்த கண்டுக்குட்டி இந்த எரும மாடுத்தை எப்படி மோதுன்னு இப்ப தெரியல. நீ எரும மாடுன்னு எங்களுக்கு தெரியுமே. பாப்பா தருவி செய்வது டான்ஸ் அண்ட் காவி அது பட்டாம்பூச்சிடி அது பட்டாம்பூச்சிடி ஏ பட்டாம்பூச்சிடி அது பட்டாம்பூச்சிடி பல பழனி சொல்லிக்கிறே பல கொண்டாடி அற்புதமா வந்து நின்று மாலை கொண்டாடி அழகி அழகி உன்ன மனைவியாக்குமா உன்னோட வந்தாச்சே அதுவே உங்களால் பேசிக்கொண்டு எடுத்துக்கொண்டு விருப்பவன் உங்களால் வளரப்பட்டவன் உங்களால் உயரப்பட்டவன். ஆமா இன்னைக்கு சொல்ல போனோம்னா வருஷத்துல ஒரு 30 நாளாவது இந்த ஏரியாவில் வந்து ஆடிடுவேன். அதான் உண்மை. வாழ வைக்கக்கூடிய இந்த ஊரை மறக்க முடியுமா? அதுவும் இந்த விளாத்தி மலை வட்டத்தை மறக்க முடியாது. அதுவும் இடைச்சேர்ந்து முருகேசன் அவர்லாம் இருந்தப்பெல்லாம் அதிகமாக வருவேன் இந்த ஏரியாவுக்கு. அதனால உங்கள் முன்னால் வளர்ந்து கொண்டு நடிக்கக்கூடிய விருப்பம் உங்களால் உயரப்பட்ட உங்களால் வளரப்பட்டவர்கள் இந்த அறிவை வாத்தியார் நமது கவிதைக்கருவுள்ள சமூகத்தை சேர்ந்த ஏ சண்முகராஜா பிரபல நகைச்சுவை மாமேதை எனது அறிவு மாமா அவர்களது மாணவனுமாகிய அடியின் கவிதைக்கு அருகவுள்ள கடுகு சந்தையை சேர்ந்த ஏஎஸ் ராக்கெட் ராஜா ஆகியன பபுன் மற்றும் நட்டுலோசத்து உள்ள போகணுமா அமைதியாக நாடகத்தை பார்க்கவே அமைதியாக நாடகத்தை பார்க்க எங்களுக்கு கொடுக்க அமைதியாக நாடகத்தை பார்க்க நாடகத்தை
பிறந்து வந்தோ கண்ணுக்கு கண்ணால் அன்பால இணைந்து வந்தோ ஒண்ணுக்குள் ஒன்றால் ஒரு நாள்